வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அப்சர்ட் ட்ராமாவை பற்றி பார்க்கலாம் வாங்க. அப்சர்ட் ட்ராமான்ற இந்த டேர்ம் வந்து 50களில் ஒரு குரூப் ஆஃப் ட்ராமாட்டிஸ்ட் வந்து அவங்க படைத்த படைப்புகளுக்காக கொடுத்தப்பட்ட பேர். இந்த வேர்டை வந்து காயின் பண்ணது ஆல்பர்ட் கேமஸ். இந்த அப்சர்ட் ட்ராமான்றது சாமுவேல் பெக்கெட்டோட வெயிட்டிங் ஃபார் காடட், அப்புறம் லான்சிகோவோடைய த பால்ட் பிரிமாடோனா இதுக்கெலாம் வந்து சிறப்பாக பொருந்தும். அப்சர்டுன்றது என்னன்னா, இந்த உலகமே வந்து இப்போ ஒரு குழப்பத்தில் ஒரு தெளிவில்லாத நிலைமையில் இருக்கும் போது நம்ம ஏன் வாழறோம், இந்த உலகத்தை வந்து எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு மனுஷன் நினைக்கும் போது அது எப்படி இருக்கும் அப்படின்றத வெளிப்படுத்துறது தான். இப்போ உலகம் ஒரு மாதிரி இருக்குது, இந்த மனிதர்களுடைய எண்ண ஓட்டம் வேறு மாதிரி இருக்கு இல்லையா. இந்த ஐரணி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அம்சம். இந்த மனுஷங்களோட குவாலிட்டிஸான இந்த தைரியம், காதல், பரிதாபம் இதெல்லாம் வந்து இப்போ வேலைக்கு ஆகாது. ஏன்னா அப்போ நமக்கு என்ன தோணுது, அந்த நிமிஷத்தில் இருக்கக்கூடிய நம்ம உணர்வுகள் இதுதான் வந்து நம்ம அந்த நேரத்தில் நம்ம எதையா ஒன்று செஞ்சிடறோம் இல்லையா, அது பின்னாடி வரக்கூடிய ஒரு கஷ்டத்துக்கோ துக்கத்துக்கோ சோகத்துக்கோ வழிவகுக்குது. இப்போ இந்த அப்சர்டு ட்ராமாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷங்களுடைய அந்த கஷ்டங்கள், அந்த சஃபரிங்ஸை தான் ஒரு மெயின் கான்ஷியஸ்னஸாக சப்ஜெக்டாக எடுத்து நமக்கு சொல்லுது. இந்த அப்சர்ட் ட்ராமாலாம் வந்து இந்த ட்ராமானா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெடிஷ்னல் ட்ராமாட்டிக் கன்வென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வயலேட் பண்ணி அது வந்து இந்த உலகத்தில் உண்மையில் எப்படி இருக்குது அப்படின்றது தான் காட்டுறது. இந்த அப்சர்ட் ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளாட்டு, இதுதான் கேரக்டர்ஸ்லாம் இப்படி தான் இருப்பாங்க, இந்த கேரக்டர் இந்த மாதிரி, இந்த கேரக்டர் இந்த மாதிரி, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம பார்க்குறவங்களோ இல்லை அந்த அப்சர்ட் ட்ராமா படிக்கிறவங்களையோ நமக்குள்ளே ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடியது தான். ஏன்னா நம்மளுடைய எண்ண ஓட்டத்தை பல வகையில் வந்து எடுத்துக்கொள்ள போகக்கூடிய ஒரு சக்தி இந்த ட்ராமாவுக்கு இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய நவீன காலத்தில் மனிதர்களுக்கு வந்து என்னெல்லாம் ப்ரிடிக்கமெண்ட் இருக்குது அப்படின்றத பற்றின சப்ஜெக்ட்ஸ் தான் இந்த அப்சர்ட் ட்ராமாவில் பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெறுமையை இங்கே வந்து எப்படி ஒருத்தர் கூட ஒருத்தர் வந்து கம்யூனிகேஷன் செய்ய முடியல, எந்த செயலையும் செய்ய முடியல, ஏன் வந்து ரேஷ்னலாக யோசிக்கிறது கூட முடியலன்றது தான் இந்த ட்ராமாவில் காட்டுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு முறை, அதே மாதிரி இந்த ரேஷ்னல் டயலாக்ஸ் இதெல்லாம் இருக்காது. ஏன் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லீனியர் பிளாட்டோ ஆக்ஷனோ இருக்காது. ஆனால் இதில் வரக்கூடிய ஸ்ட்ரேஞ்ச் சிம்பிள்ஸ்லாம் வந்து மனுஷனுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த தன்மை அதை வந்து வெளிப்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரியக்கூடிய டயலாக்ஸாகவும் இருக்காது. ரொம்ப ஐரானிக்கான ஒரு கிராஸ் டாக் தான் இருக்கும். எலிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப இர்ரேஷ்னலாகவும் ஃபேண்டசியெலாம் இன்ட்ரோவன் ஆன மாதிரியும் இருக்கும். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அப்சர்டிட்டின்றதுனால தான் இந்த அப்சர்ட் ட்ராமான்னு சொல்கிறோம். சாமுவேல் பெக்கெட், லான்ஸ்கோ தவிர அப்சர்ட் ட்ராமா எழுதுனா மற்ற பிரபல நாடக ஆசிரியர்கள் யாருன்னா ஜென்னட், பிண்டர், ஆடமோவ், ஆரபெல், ஆல்பி. அதே மாதிரி வெயிட்டிங் ஃபார் காடட் மாதிரி சிறந்த அப்சர்ட் பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா லான்சிக்கோட ரைனாசரஸ், ஆல்பியோட ஹூ இஸ் அஃப்ரேட் ஆஃப் வர்ஜினியா வுல்ஃப். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.